குனாஃபா செய்யலாமா? வீட்லேயே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 300 கிராம் சேமியா எடுத்துருக்கோம். இதை ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கணும். அதுக்கு முன்னே அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு வறுக்கலாங்க. இது கூடவே பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சுகரை பவுடர் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். நல்லா வறுத்தாச்சுங்க. பார்த்தாவே தெரியும், கலர் எந்த அளவுக்கு வந்தாவே போதும். இதை எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 300 ml பால் சேர்த்துருக்கோம். அந்த பாலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதில் சூடு இல்லாத பாலை சேர்த்து கரைச்சி அந்த பாலில் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். நல்லா திக்கான பதம் வந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து க்ரீமாக ரெடி பண்ணிட்டுருக்குறோம் நம்ம. பாருங்கள், நல்லா திக்காகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இதை எடுத்துடலாங்க. அடுத்த ஒரு பிளேட்டில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை அதில் போட்டு ஒரு லேயர் போட்டுடலாம். இப்போ இதை அப்படியே நல்லா செட் பண்ணி விடணும். அதுக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம் இந்த மாதிரி. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த க்ரீம் அதில் மேலே சேர்த்துக்கலாங்க. வெளியெல்லாம் வராமல் சென்டரில் மட்டும் போட்டிருக்கோம். அடுத்ததாக சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் க்யூப்ஸ் இருக்குது, அது இதெல்லாம் தேவையான அளவு பார்த்து சேர்த்துட்டு அது மேலே திரும்பவும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை மேலே போட்டு நல்லா ஒரு திக்கான லேயராக இது மேலே அப்ளை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் லேசாக ப்ரெஸ் பண்ணி விடலாம், அந்த க்ரீம் வந்து வெளியே வராமல் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற பேனில் எடுத்து வச்சுட்டு 6 மினிட்ஸு குக் பண்ண போகிறோம். அதாவது பேன் வந்து முதல்ல ப்ரீஹீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வச்சுட்டு லிட்டு போட்டு மூடிட்டு 6 மினிட் விட்டு ஓப்பன் பண்ணலாங்க. திரும்பவும் அதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றணும். அந்த பிளேட்டில் வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இன்னொரு பிளேட்டில், சேம் அதே மாதிரி பிளேட்டு. அதில் இப்போ இதை வந்து உல்ட்டா பண்ணிடலாங்க. இந்த மாதிரி உல்ட்டா பண்ணதுக்கப்புறம் அது வந்து பர்ஃபெக்டாக வந்து, ஏன்னா பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் முன்னாடியே நம்ம. ஸோ அதனால் இது க்ளீனாக வந்துடும். இப்போ திரும்பவும் அதே மாதிரி ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாங்க. லிட்டு போட்டு மூடிடலாம். 6 மினிட்ஸ் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னுட்டு. அதுக்கு முன்னே சுகர் சிரப் ரெடி பண்ணோம். ஒரு 200 கிராம் சுகர் எடுத்திருக்கோம். 100 ml தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போது ஒரு கொதி வந்தாவே போதும், இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுங்க. இது கூட உங்களுக்கு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் எசன்ஸ் எது வேணால் சேர்த்துக்கோங்க. பட் நான் எதுவுமே சேர்க்கல. இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குனாஃபாவும் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த சுகர் சிரப் இதில் சேர்த்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் இந்த குனாஃபா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சுகர் சிரப்பை இதில் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு சேர்த்துட்டு அது மேலே பிஸ்தா இருந்தால் பிஸ்தா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேஷ்யூ சேர்த்துருக்கேன். வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலான்னு ஒரு ஐடியா. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி தான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.